ஹரே கிருஷ்ணா. பகவத் தரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை. பக்தர்களே எனது ரத்தினம். சோமதாசரின் பேட்டியிலிருந்து ஜூலை 1974. நியூ விருந்தாவனம், மேற்கு வெர்ஜீனியாவின் நினைவுகள். நியூ விருந்தாவனத்தில் அப்போது கட்டுமான பணி நடைபெற்று வந்தது. ஸ்ரீல பிரபுபாதர் அவற்றை மேற்பார்வையிட்டபடி நடந்து வந்தார். அங்கே ஓரிடத்தில் சிமெண்ட் மூட்டைகள் குவிக்கப்பட்டு அதன் மீது பிளாஸ்டிக் தார்பாலின் போடப்பட்டு இருந்தது. ஸ்ரீல பிரபுபாதர் அது என்ன என்று விசாரித்த போது அவை வெறும் சிமெண்ட் மூட்டைகள் என்று நாங்கள் பதிலளித்தோம். ஸ்ரீல பிரபுபாதர் கூறினார், இதனை இன்னும் சிறப்பாக மூடி வைக்க வேண்டும். நானும் கோஷ்ட பிகாரியும் பிரபுபாதர் ஏன் அவ்வாறு கூறினார், இது நன்றாகத்தானே மூடப்பட்டுள்ளது என்று நினைத்தோம். ஸ்ரீல பிரபுபாதர் அங்கிருந்து புறப்பட்டு ஒரு வாரம் கழித்து அந்த சிமெண்ட் மூட்டைகளை திறந்த போது ஸ்ரீல பிரபுபாதரின் கூட்டினை உணர்ந்தோம். மழை நீர் எப்படியோ உள்ளே சென்று சில சிமெண்ட் மூட்டைகளை வீணடித்து விட்டது. ஸ்ரீல பிரபுபாதர் எவ்வளவு கவனமாக இருந்துள்ளார் என்பதை நாங்கள் உணர்ந்தோம். ஸ்ரீல பிரபுபாதருடைய வருகையின் போது நிகழ்ந்த மற்றொரு சம்பவம். ஸ்ரீல பிரபுபாதர் கட்டிடத்திலிருந்து வெளியே வந்த போது பலிமர்த்தனர் கூறினார், ஸ்ரீல பிரபுபாதரே, உங்களுடைய கிருஷ்ணர் புத்தகத்தில் துவாரகையில் உள்ள கிருஷ்ணரின் அரண்மனைகள் அதன் சுவற்றில் கூட ரத்தினங்கள் பதிக்கப்பட்டு பொலிவுடன் இருந்ததாக கூறப்பட்டுள்ளது. அவர் அவ்வாறு மொழிந்த போது ஸ்ரீல பிரபுபாதர் ஒரு கணம் நின்று தமது கைத்தடியை பக்தர்களை நோக்கி உயர்த்தியபடி கூறினார், இந்த பக்தர்களே எனது இரத்தினங்கள். பக்தர்களின் மீது ஸ்ரீல பிரபுபாதர் வைத்திருந்த அன்பினை பாருங்கள். ஸ்ரீல பிரபுபாதா கி ஜெய். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.